தற்குறினா தற்குறினா இப்பதான் எனக்கு தெரியுது விஜய்க்கும் விஜயோட ரசிகர்களுக்கும் கொடுத்த பேருன்னு. உங்களுக்குலாம் அவமானமா இல்லையாடா? இவனுக்கு இப்படி பேர் உலகமே காய் துப்புது. ஒருத்தவங்க சொல்றாங்க அவன் கொண்டு 41 பேரை கொண்டிருக்கான். அவன் காரணமே அவன் தான். வர வேண்டிய நேரத்துக்கு வரல, அந்த இடத்துல சாப்பாடு வசதி இல்ல, தொழிலாட்டு வசதி இல்ல, தண்ணி வசதி இல்ல, மக்களை கொடுமைப்படுத்திருக்கான், கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்கான். அவ்வளவு ஒரு கொடூரமான விஷயத்தை செஞ்சிருக்கான். இவனை போய் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்களா? நீங்களாம் என்ன மாதிரி ஜென்மம்னு சொல்லி ஒருத்தங்க காட்டி துப்புறாங்க. ஐயோ நல்ல வேலை போ. இன்னொன்னு ஒரு நம்ம நாட்டு ஒரு தங்கத்தை தட்டுல நாங்க அனுப்பணும், பத்திரமா தங்க தட்டுல அனுப்பணும். கடைசியில் நீங்க கொண்டு போய் தொழிலாட்டில போட்டீங்களா உங்க ஊர்ல? ஒண்ணு பேசுது. ஐயோ உள்ள பார்க்கும்போது இப்பதான் தெரியுது. இப்ப பிரிச்சிட வேண்டியதான், ரெண்டா பிரிச்சிட வேண்டியதான். இதெல்லாம் தற்குறீஸ், எல்லாம் தற்குறீஸ். இந்த மாதிரி அஜித்தை நான் படத்துல பார்த்து நான் இன்ஸ்பிரேஷன் ஆகல. அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்ற வாழ்க்கை அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை செஞ்சுட்டு இருக்காரு. ஒத்தன்டிக்கா இருக்காரு அவரு. அப்புறம் இன்னொரு மனுஷன் இருக்காங்க நம்ம சூர்யா. அவங்க மாசத்துக்கு 6000 பேர்த்த படிக்க வைக்கிறாங்களா? 6000 பேர்த்த அண்ணாம் டிபு வராங்க படிக்க வைக்கிறாங்களாம். அப்ப அந்த மனுஷன் அவங்க தூக்கம் வரல, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் சிறப்பா இருக்காங்க, செம்மையா இருக்காங்க, செம்மையான விஷயத்த ரியாலிட்டியில செய்யறாங்க. பட் விஜய் ரியாலிட்டியில ஒண்ணுமே இல்லை. ரியாலிட்டியில என்ன இருக்கு நான் கேட்கிறேன். ஏதாவது ஒரு விஷயத்தை கட்டு. பல கோடி பிசினஸ் விட்டுட்டு வந்துட்டாங்களாம், பல கோடியை விட்டுட்டு வந்துட்டாங்க. என்னத்தை விட்டுட்டு வந்தான்? பல கோடி அங்க விட்டுட்டு வந்தாலும் இப்ப இவன் இங்க வந்தது மட்டும் என்னத்துக்கு வந்திருக்கான்? இங்க பாரு, இப்ப எதுக்கு வந்திருக்கான்? ஓட்டை பிரிக்கணும். இது தனி கட்சி ஆக்சுவலி எதிர்கட்சி மாதிரி இருக்கும், தனி கட்சி மாதிரி இருக்கும். ஓட்டுல இப்ப வச்சுக்குமே அவனுக்கு ஒரு 3 சீட்டு கிடைச்சிருச்சு, 3 சீட்ல இருக்கான் ஓட்டுல எஸ்டான். ஓகே, இப்ப என்ன பண்ணுவான்? யாரு மேல பெரிய கட்சி இருக்கா, 2 கட்சி இருக்கா. அப்ப இந்த கட்சி காசை கொடுத்து இழுக்கும். நான் என் பக்கம் வந்துருன்னு. அப்ப எந்த பக்கம் போறானோ அந்த கட்சி ஜெயிக்குதுன்னா அப்ப அவங்க பெட்டியா இங்க படத்துல வாங்குனதோட இன்னும் கூட வாங்குவான். எப்படி இருந்தாலும் அவன் சாரிமக்கா மனம் தான் வந்திருக்கான். சிம்பிளா தெரியுதுல, அதெல்லாம் அப்படியே பச்சையா தெரியுது. அடம்போக்காளிங்களா எல்லாம் முட்டாகுவீங்க கூட. நான் ஏன் பாச நான் சொல்றது முட்டாகுவீங்க. பட் உலகமே சேர்ந்து உங்களுக்கு எல்லாம் தற்குறின்னு சொல்லி வடைக்கிறாங்க. சிச்சி